ஹாய், வெல்கம் டு ஜாரா விலாக்ஸ். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஐயோ போச்சே அப்படின்ற மாதிரி தான் பார்க்க போகிறோம். என்னன்னா இன்றைக்கி காலையில் விலாக் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் போகும்போது இங்கே எவ்வளோ டிராஃபிக் இருக்குது, இந்த ஹைவேல எப்படி போகிறது, எப்படிலாம் போகிறாங்க வராங்க, எவ்வளோ சேஃபாக போகணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேசியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இதெல்லாம் வந்து போல இருக்குது. பட்டு என்னோடய மைக் சரியில்லை, அவ்வளோதான். கேமராலாம் நல்லா தான் இருக்குது, மொபைலில் ஷூட் பண்ணது வீடியோலாம் ரெக்கார்ட்லாம் நல்லாவே இருக்குது. ஆனால் மைக்கு தான் பிரச்சனையாகிடுச்சு. என்னென்னா லைட்டாக காற்றடிச்சிச்சு, அது கூட பெருசாக தெரில. நான் பேசுனது வந்து ஒரு மாதிரி ஃப்ளிக்கர் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் எனக்கு ரொம்ப பிரச்சனையாச்சு. போயிட்டு என்னோடய ஃப்ரீ டைமில் நான் உட்காந்து எடுத்த வீடியோ பார்த்தேன். சவுண்ட் கம்மியாக தான் இருந்தது. அப்போ நான் அதை கவனிக்கலை. நல்லா இருக்குது, வீடியோ நல்லா இருக்குது. இங்கேருந்து அப்படி தள்ளி பார்த்தேன், எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. சரி கொஞ்சம் சவுண்டு வச்சு கேட்கலான்னு பார்த்தா எனக்கே வந்து ஒரு மனசு விட்டுருச்சுன்னு தான் சொல்லணும். எவ்வளோ நேரம்னா ஒரு 37 நிமிஷம் ரெக்கார்ட் ஆச்சு. இங்கேருந்து ஒசூர்லேருந்து நான் பெங்களூர் பார்டர் பம்சந்திரா அங்கே போகிறதுக்கு 37 மினிட்ஸ் ஆச்சு. இன்றைக்கி இதுக்கே கொஞ்சம் பொறுமையாக தான் போனேன். கம்பெனி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு போகிறதுக்கு. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறோம் அப்படின்றதுக்காக போனேன். பட்டு டிஎஃப்ல உட்காந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த வீடியோலாம் நான் கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறேன் இந்த வீடியோலேயே. நல்லாவே இருந்தது. டிராஃபிக்கு எதிர்பார்த்த மாதிரி நிறைய டிராஃபிக்கே இருந்தது. ஈவினிங்கும் நான் ஷூட் பண்ணலாம், ரெக்கார்ட் பண்ணலாம் அங்கேருந்து கிளம்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 ஹாப்பியாக இருந்தேன். ஆனால் வந்து அங்கே அந்த ஆடியோவில் பிரச்சனை வந்த உடனே அப்படின்ற மாதிரி. சரி இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது மைக்கை வந்து கொஞ்சம் இடம் சேஞ்ச் பண்ணி வைக்கலாம். இல்லைன்னா மைக் இல்லை, என்னோடய ஹெட்செட்டில் இருக்க மைக் தான், அதை கொஞ்சம் லைட்டாக உள்ளே ஏற்றி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா வேறு ஹெட்செட் எதனா ட்ரை பண்ணலாம். இல்லை எதனா கம்மியான ப்ரைஸில் மைக் எதனா இருந்ததுன்னா அதை வாங்கணும். சப்போஸ் உங்களுக்கு எதனா தெரிஞ்சிருந்தால் கூட கமெண்டில் சொல்லுங்கள், அதை வாங்கி நான் ட்ரை பண்ணுறேன். அன்பாக்சிங்கும் பண்ணுறேன், அதோட ரிவ்யூவும் பண்ணுறேன், நான் வாங்கி ட்ரைவும் பண்ணுறேன். எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். நேற்று ரெக்கார்ட் பண்ண வீடியோ வந்து மொபைல்லே நான் வாய்ஸில் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் வச்சுருக்க ப்ளூடூத் இதில் தான் நான் வந்து இப்போ பேசுகிறேன். இது ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது, நல்லா இருக்குது. அதுக்கு இது எவ்வளோ பெட்ரு. அதனால் இதை நான் வச்சு இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நேற்றே ட்ரை பண்ணியிருந்தா ஆடியோ நேற்றும் வீடியோவில் நல்லா வந்திருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் போக இம்ப்ரூவ் ஆகலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. எடுத்தோடனே யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுல்ல. அதனால நான் வந்து இந்த வீடியோவையும் நான் வந்து ஆட் பண்ணலாம், போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இன்றைக்கி காலையில் எடுத்த விலாகு அதை நான் போஸ்ட் பண்ணுறேன். எனக்கு தெரியும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. அட்லீஸ்ட் எப்படி நான் பண்ணியிருக்கேன், என்னோடய ஃபஸ்ட்டு விலாக் அது. ஏதாவது ஒன்று இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா கூட சொல்லுங்கள். ஓகே, நான் போஸ்ட் பண்ணுறேன், பார்க்கலாம். எனக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, இருந்தாலும் நான் எடுத்தேன் என்னோடய ஃபஸ்ட் விலாக். அதை நான் டெலீட் பண்ண மனசு இல்லை, நான் போஸ்ட் பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். அதேமாதிரி இன்றைக்கி காலையிலே நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். இன்றைக்கி காலையிலேயே கொஞ்சம் சம்பவம் ஆயிடுச்சு. அச்சோ அப்படின்ற மாதிரி. என்னடா அப்படின்னு கேட்டால், சேஃப்டிக்காக நான் ஒயர்லாக் போட்டு வச்சுருந்தேன் வீலில். நேற்று நான் என் ஃப்ரெண்டோடு நான் பைக்கில் போயிட்டேன். நேற்று பைக்கு இங்கே ரூமில் விட்டு போயிருந்தேன். இன்றைக்கி காலையில் அந்த ஞாபகமே இல்லை, அந்த ஒயர்லாக் போட்டேன்ற ஞாபகமே இல்லை. காலையில் எடுக்கும்போது நார்மலாக எப்போ போல எடுத்தேன். அந்த ஒயர்லாக்கு லைட்டாக அந்த டிஸ்கில் ஏறிடுச்சு. செம்ம பயம் வந்துச்சு. போச்சுரா ஏதோ சம்பவம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அதை எடுத்து கையெல்லாம் ஒரு மாதிரி வீசாகி காலையிலே. பரவாயில்ல, நம்ம ஃபீல்டில் அதெல்லாம் நிறையா பார்க்குறது தான், அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம வண்டிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பயம், செம்ம பயம் வந்துச்சு. அப்புறமேட்டா ஃப்ரெண்டில் அதை எடுத்து அதில் ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க டிஸ்க் பிரேக்குக்கு. அந்த கார்டு வந்து நல்ல வேலை அது எதுவும் ஸ்க்ரூ மவுண்டிங் இல்லை போல், ஜஸ்ட்டு அது லாக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பரவாயில்ல, லைட்டாக வெளியே வந்துடுச்சு. அப்போ அதை எடுத்து லாக் பண்ணி எடுத்து பார்த்தேன். ஓகே, நார்மல் கண்டிஷனில் தான் இருக்குது எப்பவும் போல். காலையிலே அப்படி தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்கே போயிட்டு இன்றைக்கி டே அப்படியே ஒரு மாதிரி கடுப்பாகவே போயிடுச்சு. இன்றைக்கி நைட்டு வரும்போது ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுவுமே அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. பரவாயில்ல, இது இருக்குல்ல, இதை வச்சு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பெட்டராக இருந்துச்சுன்னா இதை வச்சு பண்ணலாம். இல்லைனா இன்னும் நிறைய பேர் போட்டிருப்பாங்கள்ல யூடியூப்பில், இதை மாதிரி இந்த மைக் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி, அதை வாங்கி ட்ரை பண்ணலாம். இல்லைனா முன்னாடி சொன்ன மாதிரி தான், நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ எப்போ வரும்னு எனக்கு தெரில, எப்போ சொல்கிற மாதிரி தான்.
அடுத்த வீடியோ நான் எப்போ எடுக்கிறனோ அதை நான் போஸ்ட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.